ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாமன் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க மாயாண்டியுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. நல்லபடியா இங்க சாமிக்கு நம்ம பத்திரிகையை வச்சு நல்லபடியா கும்பிட்டுட்டுமே வந்துட்டோம். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு சாமி எனக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் நினைக்கிற போது இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்ச எனக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அந்த சாமி கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாயாண்டியுமே சந்தோஷமா உக்காந்துகிட்டு இருக்க. ஒரு சைடு எங்க பெண்ணியுமே மாயாண்டி கிட்ட, சியா என்ன சியா, எங்க மஞ்சமலைக்கு இவ்வளவு பெரிய இப்படியெல்லாம் சாமி வரும்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்குதான் நான் நேர்லயே பார்த்திருக்கேன். நல்ல வழியா நம்மளுடைய ஃபேமிலிக்கு நல்லதே நடக்கும். அதுவும் இல்லாம எங்க மஞ்சமலுடைய ஃபேமிலியும் நம்மளுடைய ஃபேமிலியும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பசாமியோடைய வாயாலேயே சொல்லிடுச்சு. இதுக்கு மேல இதை யாராலையுமே தடுக்க முடியாது. இதுக்கு மேல உங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது பாருங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பெண்ணியுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட அங்க இருக்கிற மாயாண்டியுமே, ஆமா பெண்ணி, எனக்கு இப்பதான் மன நிம்மதியாகவும் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம 2 ஃபேமிலியுமே 2 பேரும் ஒரு சங்கடத்தோட தான் அந்த கருப்பசாமி கோயிலுக்குமே போயிட்டு இருந்தோம். ஆனா அந்த கருப்பசாமி வரும்போது எல்லாரும் மனசும் குளிர்ற மாதிரி இப்படி ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா நான் எதிர்பார்க்காத விஷயத்த எங்க கருப்பசாமி எனக்கு நிறைவேறிச்சிச்சு. அதே மாதிரி அந்த கருப்பசாமிக்கு வருஷம் வருஷம் என் சார்பில் அங்க கிடா வெட்டி எல்லாருக்குமே நான் விருந்து போடுறதா நான் வேண்டிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே அங்க இருக்கிற மாயாண்டியும் சொல்லிடுறாங்க. உடனே பெண்ணியும், ஆமாங்கச்சியா, நீங்கள் சொல்கிறது கரெக்டான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் நம்ம அந்த சாமியோடைய கோரிக்கையை நம்ம நிறைவேற்றணும்னா கண்டிப்பாக நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அதுவும் இல்லாமல் மஞ்சமலைக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அந்த கருப்பசாமியை பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பெண்ணியுமே அங்கே இருக்கிற மாயாண்டி கிட்ட சொல்லிடுறாங்க. ஒரு சைடு அங்கே பூங்கொடியும் ரொம்பவே சந்தேகத்தோட நந்தினியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இங்கே இந்த வீட்டுக்கு நம்ம வந்ததுலேருந்தே இங்கே நந்தினி ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறதும் இல்லை மூஞ்சியை சோகமாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுமே இருக்கா. அப்போ என்னதான் பிரச்சனையாக இருக்குது? நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வந்தது பிரச்சனையா இல்லை இங்கே அழகாக நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியுமே மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்க. அங்கே தேனுமே வராங்க. தேன்மொழி அங்கே வந்த உடனே பூங்கொடியும், தேனு, நீ என்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்காத. இங்கே நந்தினி புள்ள எதுக்காக அழுதுகிட்டே இருக்கு? அவள் அழுறதுக்கு எதனா ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அந்த காரணத்தை சொல்ல, என்கிட்ட சொன்னாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை மறைக்காம சொல்லு. நீ பொய் சொல்றன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நீ என்கிட்ட பொய் சொல்லி இந்த விஷயத்துல நீ சமாளிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியும் சொல்லிடுவோம். உடனே தேன்மொழியும், அது ஒன்றும் இல்லை, நீ இங்கே உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு முன்னே எங்கள் நந்தினி அழகர் என்னுடைய அண்ணனை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அண்ணனுமே நந்தினியை பிடிச்சி தான் நந்தினி கூட நல்லா சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே உங்களை தூக்கி இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு உங்களுக்கும் அங்கே அழகர் அண்ணாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த ஒரு விஷயத்த நினச்சி தான் இப்போ வரைக்குமே அங்கே இருக்கிற நந்தினியுமே அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தேன்மொழியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டால் அங்கே பூங்கொடியும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும், என்ன சொல்கிற தேனு, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? இங்கே உன்னுடைய அண்ணன் நந்தினியை லவ் பண்ணிட்டு இருந்தானா? நந்தினியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சானா? அப்போ உன்னுடைய அண்ணனுடைய சந்தோஷத்துலேயும் நந்தினியுடைய சந்தோஷத்துலேயும் நான் குறுக்க வந்துட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியும் தேனுக்கிட்ட சொல்லவும், உடனே தேனுமே, அண்ணி அதெல்லாம் இல்லை அண்ணி, இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு. அங்கே எப்போவுமே அவங்களுடைய ஃபேஸை அப்படி தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்து எதுவுமே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, உங்களுக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தேனுமே கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு பூங்கொடியும் நந்தினி கிட்ட போய் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கிட்டையுமே போய் பேசுகிறாங்க. உடனே நந்தினி கிட்ட முன்னே போய் நிற்கவும் நந்தினியும் அங்கே பூங்கொடியை பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கவும் அங்கே பூங்கொடியும், இங்கே பாரு நந்தினி, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்ல. அதுவும் இல்லாமல் நான் வந்ததுலேருந்தே ரொம்பவே வருத்தமாக உக்காந்துக்கிட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியல. அதனால் உன்னுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னேன்னா அதை நான் தீர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியுமே சொல்லுவாங்க. இதை கேட்ட அங்கே இருக்கிற
நந்தினியும் இல்லைங்க, எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லை, அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதனால தான் நான் ரொம்பவே வருத்தமாகவும் உக்காந்துக்கிட்டு இருக்கேன், மற்றபடி எனக்கு வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். எனக்கு வேறு எந்த ஒரு விஷயமும் சொல்லணும்னு சொல்லிட்டு என் மனசில் தோணலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியுமே சொல்லிடுவோம். உடனே எங்கள் பூங்கொடியும், இல்லை நந்தினி, நீ என்கிட்ட நல்லா பொய் சொல்கிற, ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது, அந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியுமே சொல்லிடுவோம். இதை கேட்ட நந்தினியும் அது வந்து இல்லைங்க, நான் எதுவுமே இல்லைன்னு சொன்னேன், ஏன் என்னை விட மாட்டீங்க, அதுவும் இல்லாமல் என்னுடைய குறைய, என்னுடைய கஷ்டத்தை உங்ககிட்ட சொன்னால் அதை நீங்கள் நிறைவேற்றிருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க, அதனால் மட்டுமே இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் என்னால் அந்த ஒரு வழியை தாங்கிக்க முடியாமல் தான் இப்போ நான் சொல்கிறேனே தவிர, மற்றபடி உங்களை நான் கஷ்டப்படுத்தணும் இல்லை உங்களை நான் அவமானப்படுத்தணும் அப்படின்றதுனால சொல்லலை. அதுவும் இல்லாமல் எனக்கு அழகர் மாமாவை சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் சின்ன வயசில் நீ இந்த வீட்டுக்கு வந்தனா அழகர் கூட தான் நீ விளையாடிக்கிட்டே இருப்ப, அழகர் மாமா கூட நீ விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குற போதே எனக்கு உன் மேலே ரொம்பவே கோவமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனையாகி அதுக்கப்புறம் யாருமே பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அழகர் மாமா கூட சேர்ந்து விளையாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அழகர் மாமாவை போக போக எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் மாற்றி மாற்றி நாங்கள் காதலிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் கல்யாணமும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே உனக்கும் எங்கள் அழகர் மாமாவுக்கும் கல்யாணம் ஆகிட்டு என்னுடைய வாழ்க்கையில் அழகர் மாமா மண்ணை தூவிட்டார். இந்த ஒரு பிரச்சனைக்கு எங்கள் அழகர் மாமாவை விண்வாளாகாத, அதனால தான் அவங்க அப்பா வந்துமே எங்கள் மாமாவுமே சென்னைக்குமே அமுச்சு விட்டாங்க. ஆனால் இவங்க சென்னைக்கு போகாமல் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவருடைய லைஃபவே கெடுத்ததும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரு. அந்த ஒரு விஷயத்த நினைக்கிற போது தான் என்னுடைய மனசில் ரொம்பவே காயங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியுமே சொல்லிடுவோம். உடனே அங்கே இருக்கிற பூங்கொடியும், நந்தினி, உன்னுடைய வாழ்க்கையை நான் கண்டிப்பாக சரி பண்ணுறேன், அதுவும் இல்லாமல் உனக்கு அந்த வாழ்க்கையை நான் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடி சொல்லவும், உடனே இங்கே இருக்கிற நந்தினியுமே இங்க பூங்கொடி சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட கேட்கவும், உடனே அங்க இருக்கிற பூங்கொடியும், நந்தினி, நீ எதுக்குமே கவலைப்படாத, கண்டிப்பா இங்க வீட்டுல இருக்கவங்கள நான் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். இங்க அழகரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னைக்குமே நினைச்சது கூட கிடையாது. அதனால கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கைய நான் மறுபடியும் உன் கையிலே நான் கொடுக்குறேன். நீ அழகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நீ என்ன வேணா பண்ணிக்கோ. அதுவும் இல்லாம ஒரே டைம் இவங்கள அசிங்கப்படுத்திட்டு எங்கள் அப்பா பட்ட கஷ்டமோ நஷ்டமோ எல்லாமும் இவங்களும் அசிங்கப்பட்டு நிற்கணும், அதை நான் பார்க்கணும். அது மட்டும் நான் பார்த்துட்டேன்னா உன்னுடைய வாழ்க்கையை உன் கையிலே நான் ஒப்படைச்சிட்டு நான் இங்கேருந்து சந்தோஷமாக நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியும் சொல்லிடவும், இதை கேட்ட நந்தினியும், எனக்கு நீங்கள் சொல்கிறத கேட்குற போது சந்தோஷமாக இருக்குது, ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயத்த என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியும் சொல்லிடுவோம். உடனே பூங்கொடியும், உங்களுக்கு நான் ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறேன், அந்த விஷயத்த பண்ணனா நீங்களே கண்டிப்பாக இங்கே என்னை புரிஞ்சுப்பீங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்புவீங்க அப்படின்ற மாதிரியுமே அங்கே இருக்கிற பூங்கொடியும் சொல்லிடுவோம். இதை கேட்ட நந்தினியுமே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க, இங்கே பூங்கொடி என்னதான் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே யோசிச்சுக்கிட்டு நிற்கவும், உடனே இங்கே பூங்கொடி காலத்தில் இருக்கிற தாலியை கழட்டி அங்கே நந்தினி கிட்டையுமே கொடுத்துடுறாங்க. இதை அங்கே தேனுமே அங்க வெளியே நின்றுகிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, உடனே எங்க மீனாட்சிக்குமே ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயுமே வராங்க. வந்த உடனே இங்க தாலியை கழட்டி கொடுக்கறத பார்த்த அங்க இருக்கிற மீனாட்சியும் பயங்கர அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்க. ஒரு சைடு இதை பார்த்த உடனே பயங்கரமா கோவத்துல பூங்கொடின்னு சொல்லிட்டு கத்தவும், உடனே பூங்கொடியுமே திரும்பி பார்க்குறாங்க. நந்தினி ஒரு பதட்டத்தோட பார்க்கவும், உடனே பூங்கொடி கிட்ட போய், நீ எப்படி இப்படி ஒரு விஷயத்த பண்ணலாம், அதுவும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு அபசகுணமா இப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இது மீனாட்சியுமே சொல்லவும், உடனே
அங்க இருக்கிற பூங்கொடிக்கும் நான் என்னத்தை பண்ணேன், அப்படி நான் என்ன பெரிய தப்பை பண்ணிட்டேன், உங்க பையன் பண்ணதை விட நான் அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணல. ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணை ஏமாத்திட்டு என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டான் உன்னுடைய பையன். அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படும்னு சொல்லிட்டு உன்னுடைய பையன் வந்து கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம இப்படி எல்லாம் பண்ணது இங்க அழகர் தான். அழகர் பண்ணதுக்கு இப்படிதான் நான் ஒரு தண்டனையை கொடுக்கணும். அது இல்லாம அழகர் எனக்கே இருக்கட்டும் இல்ல எங்க வீட்டுக்கா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கப்போ எங்க அப்பாவும் அந்த வீட்டுக்குள்ள கஷ்டப்பட்டு இருக்கிறது காரணமும் இந்த வீட்டுல இருக்க மாயாண்டி தான். மாயாண்டியும் இங்க அழகருமே சேர்ந்துக்கிட்டு எங்களுடைய ஃபேமிலிய சந்தோஷமாவே இருக்க விடல, அது இல்லாம சந்தோஷமா சேர்ந்து வாழவே விடல. அதனால நாங்க எப்பவுமே உங்க மேல இருக்கிற கோவத்தை நாங்க எப்பவுமே மறக்கவும் மாட்டோம், அதை மன்னிக்கவும் மாட்டோம். என்னதான் அந்த கருப்பசாமி நம்ம 2 பேர் ஃபேமிலியுமே சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே அந்த ஒரு விஷயம் கண்டிப்பா எப்பவுமே நடக்க போறதும் கிடையாது, நான் நடக்கவுமே விட மாட்டேன். ஆமா, இப்ப வரைக்குமே நான் அழகர் மேல பயங்கர கோவமா தான் இருக்கேன். அழகரை நான் டிவோர்ஸ் பண்ணணும் இல்ல அழகரை அங்கேயே விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே நினைச்சது கிடையாது. அதுவும் இல்லாம உங்களை நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணா நினைச்சிருக்கேன். ஆனா அழகர் கட்டண தாலியை நான் கழட்டணும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு கூட பார்த்தது இல்லை. ஆனா இங்க ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு அங்க ஆசை வார்த்தைய சொல்லி கல்யாணம் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஏமாத்துறதெல்லாம் எவ்வளவு பெரிய துரோகம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இங்க நான் என்னுடைய வாழ்க்கைய பணம் வச்சு இங்க நந்தினியுடைய வாழ்க்கைய நான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு வேற எந்த ஒரு இஷ்யூஸும் வேணாம் அப்படின்ற மாதிரியுமே அங்க இருக்கிற பூங்குடி சொல்லிட்டுறவோ உடனே மீனாட்சியுமே நந்தினியை பார்த்து, நந்தினி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க பூங்குடி இப்படி ஒரு விஷயம் பண்றதுக்கே நீ தான் காரணம், நீ என்னத்த சொல்லி இங்க பூங்கொடி கிட்ட இந்த ஒரு தாலியை கேட்டுட்டு இருக்க, அதுவும் இல்லாம அழகரை நீ லவ் பண்ணிருக்க அப்படின்ற விஷயத்த இங்க இருக்கிற பூங்கொடிக்கு உன்னை யார் சொல்ல சொன்னது? உங்களால சும்மா கொஞ்ச நேரம் இருக்க முடியாத, முன்னாடி இங்க இவளை வெளியே நிக்க வச்சு எங்களை அசிங்கப்படுத்தினாங்க உங்க அம்மா தெய்வான, இப்ப நீ எங்களை அசிங்கப்படுத்தும் விதமா இங்க அபசகுணமா இப்படி ஒரு தாலியை வாங்கிக்கிட்டு இப்படி நின்றுகிட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குற போது எனக்கு ரொம்பவே கவலையாகவும் இருக்கு. நந்தினி நானு உங்க அம்மா தான் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டு அங்க இப்ப தெரியாதத்தனமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா கடைசியில நீங்களுமே இப்படிதான் இருக்கீங்க. உங்களெல்லாம் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கோவமா தான் இருக்கு. இதுக்கு மேல என்னுடைய மூஞ்சல முழிச்சு நீங்க பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மீனாட்சியுமே கிளம்பிடவும் வெளியே போன உடனே அங்க இருக்கிற மாயாண்டி கிட்ட இங்க உள்ள பூங்கொடி என்னத்தா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, இங்க அழகர் கட்டின தாலியை கழட்டி அங்க இருக்கிற நந்தினி கிட்ட கொடுக்குறாங்க. நந்தினியுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அங்க பூங்கொடியுடைய வாழ்க்கையை விட்டு கொடுத்து இங்க நந்தினியுடைய வாழ்க்கையை செழிப்படைய வைக்கிறாங்களாம் அந்த பூங்கொடி மேடம். இங்க இப்படி எல்லாம் பண்ணா இங்க அழகருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இங்க நான் என்ன பண்ணுவேன்? அதுவும் இல்லாம இவளை கட்டினதுதான் கட்டினாங்க, இந்த வீட்டுல ஒவ்வொரு பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. முதல்ல இவளை டிவோர்ஸ் பண்ணி இந்த வீட்டை விட்டு நம்ம துரத்தணும். இவ இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் இந்த வீடு உருப்படாது. அதுவும் இல்லாம இவ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாவும் இருக்கு. இதுக்கு மேல இவகிட்ட எனக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே இல்லை. அந்த கருப்பசாமி 2 ஃபேமிலியுமே சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனையா கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. நான் என்னதான் பண்ணுவேன்? ஐயோ, எனக்கு ரொம்பவே படபடப்பாவும் இருக்கு. இங்க அழகருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அழகரே ரொம்பவே கோவப்படுவான். அழகர் ஏதோ பிடிக்காம தான் இங்க பூங்கொடி கழுத்துல தாலியை கட்டினான். ஆனா கட்டியிருந்தாலையும் அங்க தாலி கட்டின தாலியை அங்க பூங்கொடி கழிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழகருக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா அழகரை வந்து அங்க பூங்குடிய சும்மாவே விட மாட்டான். எங்க இந்த விஷயம் வந்து அழகருக்கு தெரியாம நீங்க பாத்துக்கோங்க. ஏற்கனவே பூங்குடி மேல பயங்கர கோவமா இருக்கான் அழகர். இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அழகர் சும்மாவே இருக்க மாட்டான், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இது மீனாட்சியும் உள்ள போய் அங்க இருக்கிற பூங்குடி கிட்ட, பூங்குடி நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாது, நீ பண்றதுனா இந்த விஷயத்த நீ யார்கிட்ட சொல்லி எந்த ஒரு முறையில பண்ணணுமோ அந்த ஒரு முறையில பண்ணணும். நீ பாட்டுக்கு அங்க கழுத்துல இருக்கிற தாலியெல்லாம் கலட்டணும்னா அது உனக்கும் ஆகாது, உன்னுடைய புருஷனுக்கும் ஆகாது. என்னுடைய அழகருக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன நான் சொல்லுவேன்? அது இல்லாம அதுக்கு நீ பொறுப்பேத்திப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மீனாட்சியுமே சொல்லவும் உடனே அங்க இருக்கிற அழகர் இங்க பூங்கொடியும்
எங்கள் மீனாட்சியை பார்த்து அத்தை இதை பாருங்கள், எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் எத்தனையோ ஃபேமிலிக்கு ரொம்பவே கஷ்டங்களை கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கப்போ இங்கே இந்த ஒரு வீட்டை நீங்கள் நல்லா பசுமை இடமா மாற்றி கொடுத்து அங்கே ஏகப்பட்ட அதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய செலவு பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்படிலாம் பண்ணி நீங்கள் ஒரு புண்ணியத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருபோதும் நினச்சிக்காதீங்க. நீங்கள் செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக என்னைக்கா ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். அதை நான் என் 2 கண்ணால் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியுமே சொல்லிடுவோம். பூங்கொடிக்கு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கவும் அதுக்கப்புறம் என்ன இங்கே மீனாட்சி அங்கே பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா இங்கே மீனாட்சி வந்து பேசுறதெல்லாம் பார்த்த அங்கே பூங்கொடியும் ரொம்பவே எகத்தாளமாகவும் ரொம்பவே கோவமாகவும் பேசுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மீனாட்சியால் முடியல. அதுவும் இல்லாமல் மீனாட்சி எப்பவுமே ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு கேரக்டரும் கூட. ஏன்னா அவங்க இந்த ஒரு விஷயத்த கேட்ட உடனே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அழகருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பா கிட்ட போகிறாங்க. அப்பா என்னப்பா என்ன நல்லா இருக்கீங்களா, நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விசாரிக்கவும் உடனே இங்கே அழகரை பார்த்து என்னப்பா அழகரு இன்னைக்கு புதுசாக விசாரிக்கிற, அப்பா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீ என்றைக்குமே கேட்டது கூட கிடையாது. இப்படி இருக்கப்போ நீ எப்படிப்பா இதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே கேட்கவும் உடனே இங்கே அழகருமே அப்பா இதில் கேட்குறதுல போய் என்ன இருக்குப்பா, என்னை நீங்கள் வளர்த்து ஆளாக்கி இவ்வளோ தூரம் எனக்கு இவ்வளோ பெரிய மரியாதையை கொடுத்த நீங்கள் நான் சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்கலன்னா எப்படிப்பா, நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு ஒன்று நான் என்னால் தாங்கிக்க முடியாதுப்பா. ஆனால் உங்கள் மேலே எனக்கு என்ன ஒரு கோவம்னா இங்கே மஞ்சமலையை உடைய ஃபேமிலியை அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் அவங்களுடைய ஃபேமிலியிலே நம்ம சம்மதத்தை வச்சு இப்போ இவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இப்படி ஒரு கல்யாணம் தேவையாப்பா, இப்படி ஒரு கல்யாணம் எனக்கு பண்ண வேணான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. எனக்கு அதுதான் தோணுறதை கரெக்டாக நம்ம செஞ்சுட்டோன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே பூங்கொடியை நான் பிடிக்காம தான்ப்பா கல்யாணம் பண்ணேன். அவள் கூட சேர்ந்து வாழ சொல்லி நீங்கள் மறுபடியும் நாங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கல்யாணம் எதுக்குப்பா, இந்த ஒரு கல்யாணம் தேவையே கிடையாது. அதுவும் இல்லாமல் இங்கே அழகரும் இங்கே இருக்கிற பூங்கொடியும் நானும் சேர்ந்து சந்தோஷமாக வாழவே மாட்டோம்ப்பா. எனக்கும் அவளுக்கும் ஒத்தே போகாது. அவளை கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருங்கப்பா. அவளுக்கு என்ன பிடிக்கல, அதுவும் இல்லாமல் எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல. அப்படி இருக்கப்போ அவளை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இங்கே நடு காட்டில் நீங்கள் நிற்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா என்னப்பா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே இருக்கிற மாயாண்டியுமே அழகரு இங்கே பூங்கொடி ரொம்பவே நல்ல ஒரு பர்சனும் கூட, அதுவும் இல்லாமல் நல்ல பொண்ணும் கூட. அவளை நீ சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கிட்டினா அதுவே போதும்பா. நீ அவளை கஷ்டப்படுத்துறதும் அவளை அசிங்கப்படுத்துறதும் நீ எதுவுமே பண்ண வேணாப்பா. நீ அப்படியெல்லாம் பண்ணனா கண்டிப்பாக எங்கே ரொம்பவே கஷ்டப்படுவா. அதுவும் இல்லாமல் பூங்கொடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். அவள் மாறுற அளவுக்கு நாம் தான் ஒரு விஷயங்களை பண்ணி அவளை மாற்றணும். அப்படி இருக்கிறப்போ நீ அவளை எப்படி மாற்றணும்னு சொல்லிட்டு நீ முடிவெடுப்ப அப்படின்னு பார்த்தா நீ ஒன்றும் மேலும் மேலும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கிறவு போல எனக்கு அதை நினச்சா எனக்கு இப்போ வரைக்குமே ரொம்பவே பயமாகவும் இருக்குது. அழகரு என்னுடைய பேச்சை கேட்குற நீயா இருந்தா கண்டிப்பாக நீ யாருக்கிட்டையுமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாத அழகரு. எனக்கு அதுவே போதும்பா. நீ எந்த ஒரு பிரச்சனையுமே போகாமல் இருந்ததுன்னா உன்னை நானே பார்த்துப்பேன். அதுவும் இல்லாமல் நீ பிரச்சனைக்கு போய் உனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. அதை தாங்கிட்டு என்னால் நிம்மதியாக வாழ முடியாது. நானும் உங்கள் அம்மாவும் உயிரோடையே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியும் சொல்லிடுவோம். உடனே பெண்ணியும் என்னச்சியா இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் பேசவே பேசாதீங்க. அதுவும் இல்லாமல் இங்கே இப்படி ஒரு வார்த்தை பேசுறதுக்காக எதுக்காக நீங்கள் அழகருக்கும் எங்கள் பூங்கொடிக்கும் மறுபடியும் ஒரு கல்யாணத்தை வச்சுருக்கீங்க. எல்லாம் நல்ல காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த பேசி எல்லாருமே கஷ்டப்படுத்துறீங்க. மறுபடியும் இப்படி ஒரு வார்த்தையை மனசுக்குள்ளேருந்து நீங்கள் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியோடைய அப்பாவுமே அங்கே இருக்கிற சியானும் பென்னிகையும் சியாங்கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் மாயாண்டியும் அப்புறம் என்ன பெண்ணி, என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நான் என்னுடைய பேச்சை இங்கே இருக்கிற என்னுடைய பிள்ளைய கேட்குறது கிடையாது. அதுக்கப்புறம் மருமக இன்னத்தை கேட்பா. இவனே இப்படி இருக்கிற போது அவளுமே அப்படி தானே இருப்பா. அதுவும் இல்லாமல் அவள் வேறு வீட்டு பெண்ணு, அவள் அப்படி தான் என் மேலே கோவப்பட்டாலுமே ஒரு நியாயம்னு சொல்லலாம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே என்னுடைய மகனாக இருந்துக்கிட்டே என்னுடைய பேச்சை கேட்காம இவன் என்னுடைய பேச்சை தட்டி கழித்து விட்டுட்டு போகிறான். அப்படி இருக்கப்போ எனக்கு
இதை நினைக்கிற போது எனக்கு மிகப்பெரிய அசிங்கமாக இருக்குது. என்னுடைய பிள்ளையே என்னுடைய பேச்சு கேட்கல அப்படின்றத விட வேறு என்ன அசிங்கம் வேண்டி கிடக்கு? அப்படி இவனே கேட்கலன்னா அவளை கேட்க வேணும். அவளுமே எதுவுமே என்னுடைய பேச்சை கேட்காம இப்படியோட முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருப்பா. இவன் என்னை கேட்டானா கண்டிப்பாக எங்கள் பூங்கொடியும் என்னுடைய பேச்சு கேட்டுக்கிட்டு அவள் நல்லாவே என் கூட பேசுவாள். அதுவும் இல்லாமல் இப்போ என் கூட இதுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட நின்று பேசுனது கூட கிடையாது. ஆனால் இப்போ கண்டிப்பாக எனக்கும் அவங்களுக்கும் எவ்வளோ பெரிய பாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிச்சு பார்க்குற. இந்த ஒரு ஸ்பின் மூலயமா அது ஒரு பாண்டிங் ஆகும் இல்லை? பட் எல்லாமே அங்கே எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் இங்கே எல்லா விஷயமும் மறந்துடாது. அதுவும் இல்லாமல் எல்லாருமே ஒன்று சேரணும் அப்படின்னா ஒரு விஷயம் நடந்து தான் ஆகணும், ஒரு விஷயத்தை இழந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி இருக்கப்போ இங்கே கருப்பசாமியை அங்கே மஞ்சள் மலை இது உடம்புல இறங்கி நம்மளுக்கு நல்ல ஒரு வாக்கை கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாமல் கருப்பசாமி நம்மளுக்கு துணியாகவும் இருந்து நம்ம ரெண்டு ஃபேமிலியுமே ஒன்று சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பசாமி நம்மளுக்கு வாக்குமே கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் மஞ்சமலை மறுபடியும் அந்த சாமி கொடுத்த வாக்கை மீறி ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்க தவிர மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஒரு சைடு பூங்கொடியுமே ரூமில் உக்காந்துக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நந்தினியும் அங்கே இருக்கிற நந்தினியும் அங்கே இருக்கிற அழகரும் 2 பேரும் சேர்ந்து ஏகப்பட்ட ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க. ஃபோட்டோ எடுத்ததும் இல்லாமல் அவங்க கட்டி பிடிச்சி கிஸ் கொடுக்குற ஃபோட்டோலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து அங்கே இருக்கிற பூங்கொடியுமே ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்பவே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் பார்த்த உடனே அங்கே அழகருமே உள்ளே வராங்க. அழகர் உள்ளே வந்த உடனே பூங்கொடியும் இந்த பாரு அழகர் நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஐனோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகருமே சொல்லிடுவோம். அது எல்லாமே அங்கே பேசிக்கிட்டவும் ஒரு சைடு அங்கே இருக்கிற பூங்கொடியும் ரொம்பவே அதிர்ச்சியோடையுமே அந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்து இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பாக சும்மாவே விடக்கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்த பண்ண அந்த அழகரை நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. அந்தளவுக்கு எனக்கு கோபமாக இருக்குது. முதல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவங்கள ஊர் முன்னாடியே அசிங்கப்படுத்தணும், கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஒரு சைடு பூங்கொடியோடைய அங்கே அவங்களுடைய அப்பாவுமே கால் பண்ணுறாங்க. ஆத்தா பூங்கொடி அங்கே எப்படிமா இருக்க, அங்கே உனக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுக்குறாங்க இல்லையா, அங்கே உன்னை எதனா மரியாதை குறைச்செல்லாம் நடந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டி மஞ்சமலையுமே பேசவும் உடனே இதை கேட்ட பூங்கொடியும் அப்பா நாங்கள் நல்லா தான்ப்பா இருக்கேன், அது இங்கே எதுவுமே நீங்கள் கவலைப்படாதீங்க நினச்சி இங்கே நான் சந்தோஷமாக இருக்கேன், இங்கே எல்லாருமே என்ன சந்தோஷமாக தான் வச்சு பார்த்துக்கிறாங்க, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாமல் அங்கே சந்தோஷமாக இருங்கப்பா, உங்களுக்கு எப்படிப்பா இருக்குது, உங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வலிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க, அங்கே சாமி வந்ததில் உங்களுக்கு 2 கால் 2 கைன்னு சொல்லிட்டு எல்லாமே வலிச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டி மஞ்சமலையுமே அங்கே இருக்கிற பூங்கொடி கிட்ட பேசவும் உடனே பூங்கொடியும் அப்பா இங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்பவே கோபமாக தான் இருக்குது, இவங்களை எப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நிலைமைக்கு எனக்கு மைண்டு தோண்டிக்கிட்டே இருக்குது. ஏன்னா உங்களை அசிங்கப்படுத்தின உங்களை ஒரு கையில்லாத பண்ண எங்கள் மாயாடியும் சரி அங்கே இருக்கிற அழகருமே சரி இவங்க 2 பேரையுமே நான் அசிங்கப்படுத்தி நிப்பாட்டணும். அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு கை இல்லாமல் இருந்தால் எப்படி அசிங்கமாக இருக்கோ அந்தளவுக்கு ஊர் முன்னாடி நான் இவங்களை அசிங்கப்படுத்த போகிறேன். அந்தளவுக்கு இவங்களை அசிங்கப்படுத்தினாதான் மறுபடியும் இவங்க இப்படி ஒரு பிரச்சனைக்கு வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியும் சொல்லிடவும் உடனே இங்கே மஞ்சமலையும் பூங்கொடி ஆத்தா நீ அப்படி பழி வாங்கணுன்ற அப்படி எண்ணத்தை நீ கண்டிப்பாக விட்டுறணும் ஆத்தா, எனக்கு இங்கே கொஞ்ச நேரத்தில் அள்ளு விட்டு போச்சு, அந்த கருப்பசாமி சொல்லியுமே நம்ம அந்த வாக்கை கண்டிப்பாக மீறவே கூடாது, அப்படி மீறினா கண்டிப்பாக அது எவ்வளோ பெரிய இது குற்றமாகுன்னு சொல்லிட்டு அது உனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா பூங்கொடியுமே அப்பா என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க, அப்படி இருக்கப்போ அவங்களை எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அழகரை நான் சும்மா விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் உன்னுடைய உண்மையுமே எனக்கு தெரிய வந்திருக்கு. எங்கள் நந்தினியும் இங்கே இருக்கிற அழகருமே 2 பேரும் ஒருத்தருக்கு உயிருக்கு உயிராக விரும்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க, நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க. என்னை மட்டும் இப்படி கூட்டிகிட்டு போகாமல் ஒரே இடத்துல உட்கார வச்சு என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல்
அங்கே இருக்கிறாங்க பூங்கொடியுமே ஒரு சைடு. இங்கே அழகரும் நந்தினிக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வார்த்தையுமே பேசியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இங்கே இருக்கிற நந்தினி வந்து அழகரை வந்து நினச்சி அழுதுகிட்டே இருக்கா. அதுவும் இல்லாமல் எங்கிட்டையுமே வந்து பேசுகிறா. ஆனால் அவன் மனசில் என்ன தான் வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் இப்போ இங்கே இருக்கிற இந்த அழகரை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்தேன்னா உடனே இங்கே இருக்கிறவ கண்டிப்பாக அவங்கள அழகரை வந்து கல்யாணம் பண்ணிப்பா. அதுவும் இல்லாமல் நான் இங்கேயே இருந்தேன்னா கண்டிப்பாக 2 பேரும் அடிச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் சாவாங்க. அதனால் நான் இங்கே அழகருக்கு பிடிச்ச மாதிரியே அவளுடைய லைஃப்பை பிடிச்ச மாதிரியே ரன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சைலண்டாகவும் ஆகிடுறாங்க அங்கே இருக்கிற பூங்கொடியுமே. இங்கே பாரு பூங்கொடி, நீ கேட்குறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது பூங்கொடி. உன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு நீ இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது பூங்கொடி. நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறதுனா என்கிட்ட பேசவே பேசாத. அதுவும் இல்லாமல் இப்படி ஒரு விஷயம் நான் என் வாழ்க்கையில் எப்போவுமே நடக்கவே கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ நீ இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு நான் நினைக்க கூட கிடையாது. அதுவும் இல்லாமல் மறுபடியும் உனக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்கவே நடக்காது பூங்கொடி. நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லிடுவோம். உடனே பூங்கொடியும் சரிப்பா என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பூங்கொடியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.